வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபேரத்ன அறிவிப்பு. சிவில் பாதுகாப்பு குழுக்களின் பதவிகள் மற்றும் உறுப்பினர் நியமனங்கள் தற்போது ஜேவிபி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து. செம்மணி புதைகழுகள் உள்ளிட்ட விஷயங்களில் மறைவுகளை கடந்து தெளிவான உண்மைகள் வெளியாக வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தல். 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாகும் சாத்தியம் இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான சட்ட கட்டமைப்பை உருவாக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் தேர்தலை நடத்துவதற்கான எல்லை நிர்ணய செயல்முறை இதுவரை முழுமையாக நிறைவு பெறவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாகாண சபை தேர்தலுக்கான புதிய தேர்தல் முறைமைக்கான சட்டம் விரைவில் தயார் செய்யப்பட இருப்பதாகவும் அதற்கான சட்ட வரைவை விரைவாக நிறைவு செய்யும் திட்டம் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மாகாண சபை தேர்தலை துரிதமாக நடத்த வேண்டும் என்று பெப்ரல் அமைப்பும் அதனை சேர்ந்து பல அமைப்புகளும் முன்பே வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது மிக முக்கியமான அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார வெகுஜன ஊடகம் மற்றும் மகளிர் வலுவூட்டல் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் கூட்டத்தில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். கடந்த வருடங்களில் மருந்து கொள்முதல் நடவடிக்கைகள் ஏற்பட்ட தாமதம் சில மருந்துகளின் பற்றாக்குறைக்கு காரணமாக இருந்ததாலும் அத்தியாவசிய மருந்துகள் தொடர்பாக தட்டுப்பாடுகள் இல்லை என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான மருந்து கொள்முதல் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் நிலவும் குறைபாடுகள் விரைவில் தீர்க்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. அத்துடன் 2025ஆம் ஆண்டு முடிவுக்குள் நாட்டில் 80 முதல் 90% வரையிலான அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்கும் நிலைமை உருவாகும் என்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவில் பாதுகாப்பு குழுக்களின் பதவிகள் மற்றும் உறுப்பினர் நியமனங்கள் தற்போது ஜேவிபி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் சக்தி பிரதேச உறுப்பினர்களுடன் சிலாபத்தில் நடைபெற்றிருந்த கூட்டம் ஒன்றின் போது உரையாற்றுகையில் இந்த நியமனங்கள் ஜேவிபி கட்சி அலுவலகங்கள் மற்றும் பிரதேச மக்கள் தொடர்பு நிலையங்கள் மூலமாகவே நடைபெற்று வருவதாக கூறினார். இதே நேரத்தில் அரசியலில் இருந்து விலகிய அமைப்பாக இருந்த சிவில் பாதுகாப்பு குழுக்கள் தற்போது கட்சி அரசியலின் கருவியாக மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இவை ஏனைய அரசியல் தரப்பினருக்கு அழுத்தம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டவிரோத முயற்சிகளை எதிர்த்து பொதுமக்கள் ஒருங்கிணைந்த போராட்டம் நடத்த வேண்டிய தேவையினை சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். இளைஞர் கழகங்கள், மகளிர் சங்கங்கள், ஓய்வூதிய சங்கங்கள் என்று பல சமூக அமைப்புகளிலும் இதே போன்ற அரசியல் தலையீடுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். அரசாங்கம் சமூக அமைப்புகளை அரசியல் மயமாக்கும் இந்த நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எதிர்த்து அதன் செல்லுபடியாகாத தன்மையினை வெளிக்கொணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எந்த ஒரு கால வரையறையும் இல்லாமல் தொடர்ந்து பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமான நடவடிக்கையும் எடுத்திருக்கவில்லை என்று புதிய ஜனநாயக முன்னணியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டினார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் அவர் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெறவில்லை. ஆனால் பொது தேர்தலில் 3/2 பெரும்பான்மை பெற்றது. பின்னர் நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த கட்சியின் வாக்குப்பதிவு சுமார் 23 லட்சத்தினால் குறைந்தது. மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிந்திருக்கும் நிலையில் முந்தைய அரசாங்கங்களும் இந்த நிலைக்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றன. தேர்தல் வேளையில் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக தேசிய மக்கள் சக்தி வாக்களித்திருந்தாலும் தற்போது அதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரால் தனிநபர் பிரேரணைகள் முன்வைக்கப்படும். அதை பற்றி அரசாங்கம் எந்த செயல் திட்டத்தையும் மேற்கொள்ளவில்லை. நாங்கள் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த அரசு எடுக்கும் எந்த நல்ல தீர்மானத்தையும் முழுமையாக ஆதரிக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் தேர்தல் நடத்தப்பட்டால் அரசாங்கம் படுதோல்வி அடையும் என்பதே அரசாங்கத்தின் அச்சமாக இருப்பதால் அது எந்த செயலும் எடுக்க மறுக்கின்றது என்று தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். உண்மைகளை மறைத்து நல்லிணக்கத்தை உருவாக்க முடியாது என்று தெரிவித்து செம்மணி புதைகுழிகள் உள்ளிட்ட விஷயங்களில் மறைவுகளை கடந்து தெளிவான உண்மைகளை வெளியாக வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தினார். செம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளை அவர் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சுமந்திரன் கூறுகையில் இந்த அகழ்வில் வயது குறைந்த நபர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் அவை முறையற்ற முறையில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இது தொடர்பான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். இந்த நிலையில் கொக்குத்தொடுவாய், மன்னார், மாத்தளை போன்ற இடங்களிலும் மனித புதைகுழிகள் கடந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இவ்வாறான புதைகுழிகளை சரிவர ஆய்வு செய்யும் திறமையான பொறிமுறைகள் இலங்கையில் இன்னமும் இல்லை என்பதை வருத்தம் அளிக்கின்றது.
எனவே சர்வதேச நிபுணர்களின் உதவி இங்கு அவசியமாகும் என்றும் அகழ்வில் பெறப்படும் எலும்புக்கூடுகளை பாதுகாக்கவும் விசாரணைகளை நியாயமான முறையில் மேற்கொள்ளவும் சர்வதேச மேற்பார்வை தேவைப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தி கூறியுள்ளார். அரசாங்கம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறுகின்றது, ஆனால் உண்மைகளை மறைத்து எந்த நல்லிணக்கமும் சாத்தியமில்லை. எனவே புதைகுழிகள் தொடர்பான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டிற்கு அழைத்து அவர்களிடம் இந்த விசாரணைகளை முழுமையாக ஒப்படைத்து அரசாங்க தலையீடு இன்றி சுயாதீனமாக செயல்பட செய்ய வேண்டும். அதன் மூலம்தான் உண்மைகள் வெளிவர முடியும் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் அதிக அளவில் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதில் முக்கியமான மற்றும் அதிர்ச்சி அளிக்கும் குற்றச்சாட்டுகள் மஹிந்த ராஜபக்சவின் குடும்ப உறுப்பினர்களை மையமாக கொண்டதாகும். அவரது சகோதரர்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் பலர் பல்வேறு ஊழல் மற்றும் மோசடி வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகிறது. மஹிந்தவின் புதல்வர்கள் சிலர் மக்கள் சொத்துக்களை வலுக்கட்டாயமாக கைப்பற்றிய சம்பவங்கள் தொடர்பான புகார்கள் கடந்த காலங்களில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. கொலை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் எதிர்நோக்கியுள்ளார்கள் என்பதும் பெரிய நிதி மோசடிகளுக்காக சிறைவாசம் அனுபவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மஹிந்தவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ச கல்கிச பகுதியில் வைத்திருக்கும் சொத்து தொடர்பாக புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. 2026 ஆண்டு நடுப்பகுதியில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாகும் சாத்தியம் அதிகமாக இருப்பதாக பிவித்துருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இப்போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் தொடர்ச்சியாக குறைவடைகின்றது. 2024 ஆண்டில் 5.1% இருந்த வளர்ச்சி 2025 ஆண்டில் 3.5%, 2026 ஆண்டில் 3.1% குறையும் என்று கணிக்கப்படுகிறது. இது சர்வதேச நாணய நிதியம் குறித்துள்ள இலக்கை அடைய முடியாத நிலையை ஏற்படுத்துகிறது. அரசாங்கம் இது சமாளிக்க வேண்டிய திட்டங்களோ வழிகாட்டல்களோ இல்லை. இந்த நேரத்தில் கடந்த மாதங்களில் உப்பு தட்டுப்பாடு திட்டமிட்ட முறையில் உருவாக்கப்பட்டதாகவும் அதன் தீர்வாக சில நிறுவனங்களுக்கு மட்டும் இறக்குமதி அளிக்கப்பட்டது என்றும் கூறினார். அந்த நிறுவன உரிமையாளர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆதரவாளர் ஆவார் என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு சுங்கத்தில் தாமதமாகிவிட்டதால் சந்தை விலை மேலும் உயரும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். அதற்கான 6 கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதில் மோசடி சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். இலங்கையின் பொருளாதார நிலைமை தீவிர பாதிப்பில் இருப்பதால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் 2025 ஆண்டு பொது தேர்தலை ஏற்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று கூறியவர், ஆனால் தற்போது எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையை நோக்கி செல்லவில்லை. அதற்கு பதிலாக ஜனாதிபதி வேட்புக்கான தயாரிப்பிலேயே ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காக நானும் முழுமையாக செயல்பட்டு வருகிறேன் என்று தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் நேற்றைய தினம் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டது. அதே சமயம் ஏற்கனவே கண்டறியப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்றை அகழ்ந்தெடுக்கும் பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் கீழ் இதுவரை 31 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் நீதிமன்றத்தால் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் இலக்கம் 2 என்று அடையாளம் காணப்பட்ட 2 மனித புதைகுழிகளில் தற்போது அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பணியின் 2ஆம் கட்டத்திற்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கிய நிலையில் இன்று 23வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 8 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இன்றைய அகழ்வு பணியில் மேலும் ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து இதுவரை 96 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 104 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 2 நாட்களில் 8 சான்று பொருட்கள் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அகழ்வு பணிகள் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை மொத்தமாக 54 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.